போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்தோம். அதில் வந்து உங்களுக்கு காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது பரவக்கூடிய நோய், பரவாத நோய் அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து என்னென்ன நோய்கள், அந்த டிசீஸு, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பேத்தஜன்ஸ் என்னது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட் வந்து பாக்டீரியல் டிசீஸ். இந்த பாக்டீரியானால் வரக்கூடிய டிசீஸ் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்று டிசென்ட்ரி, அதாவது டிசென்ட்ரின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? வயிற்றுப்போக்கு, அதாவது சீதாபேதியாக போகிறது, ஏன்னா டிசென்ட்ரி. பிளேக், அப்புறம் வந்து டிப்தீரியா, அப்புறம் காலரா, டைஃபாய்டு, நிமோனியா, இதெல்லாம் என்னது பாக்டீரியல் டிசீஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைரல் டிசீஸ்னு எடுத்துட்டோம்னா காமன் கோல்டு, சாதாரண சளிம்பாங்க. அப்புறம் மம்ஸ், தமிழில் வந்து பொண்ணுக்கு வீங்கி அப்படிம்பாங்க. மீசல்ஸ், தட்டம்மை. அப்புறம் வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ், அதாவது கல்லீரல், லிவர் வந்து அஃபெக்ட் ஆகுது, வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ். அப்புறம் டெங்கு ஃபீவர் தெரியும் உங்களுக்கு, சிக்கன் குனியா, சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து போலியோ மைலிட்டிஸ், அதாவது இளம்பிள்ளை வாதம், போலியோ வர்றது. அப்புறம் வந்து ஃபங்கல் டிசீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேண்டிடியாசிஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏத்லெட்ஸ் ஃபுட்டு, அதாவது பாதத்தில் வரக்கூடிய படை. அப்புறம் புரோட்டோசோவன் டிசீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் மலேரியா, அமீபியாசிஸ், ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், அப்புறம் காலா அசார் அப்படிங்கிறதுலாம் புரோட்டோசோவன் டிசீஸ். அப்புறம் ஹெல்மின்தெட்டிக் டிசீஸ், அதாவது புழு மூலமாக, ஹெல்மின்தெட்டிக்னு என்னது, புழுக்கள் மூலமாக வரக்கூடிய டிசீஸ். அதில் அஸ்காரியாசிஸ், பிளேரியாசிஸ் அப்படிம்பாங்க. இந்த பிளேரியாசிஸ்ங்கிறது தான் யானைக்கால் வியாதிம்பாங்க, கால் வந்து யானைக்கால் மாதிரி வீங்கிறது, அதான் பிளேரியாசிஸ் அப்படிம்பாங்க. சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த பாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் என்னென்ன டிசீஸ், என்னென்ன காசல் ஆர்கானிசம், அதனுடைய எந்த பார்ட் அஃபெக்ட் பண்ணுது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீஸ். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாக்டீரியல் டிசீஸ் பார்ப்போம். தோ த நம்பர் ஆஃப் பாக்டீரியல் ஸ்பீசிஸ் இஸ் வெரி ஹை, அதாவது பாக்டீரியா வந்து நிறைய இனங்கள் இருந்தாலும், புரியுங்களா, அந்த ஸ்பீசிஸ் வந்து நிறைய இருந்தாலும் ஒன்லி எ ஃபியூ பாக்டீரியா ஆர் அசோசியேட்டட் வித் ஹியூமன் டிசீஸ், சில பாக்டீரியா மட்டும்தான் ஹியூமனில் வந்து டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏற்கனவே படிச்சுட்டுருப்பீங்க, பாக்டீரியாவில் வந்து நமக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியாவெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத படிச்சுருப்போம். அதனால் வந்து எல்லா பாக்டீரியாவும் வந்து நோயை உண்டாக்காது, சில பாக்டீரியா தான் நோயை மனிதனுக்கு உண்டாக்குது, புரியுங்களா. ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு என்ன பேர்? பேத்தோஜெனிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுங்களா. சரி, இப்போ இந்த பேத்தஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேத்தஜென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு எமிட் டாக்ஸின்ஸ், அதாவது சில நச்சு பொருட்கள். டாக்ஸின் என்ன அர்த்தம்? நச்சு பொருள். அதை வந்து என்ன வெளியிடுது. இந்த டாக்ஸின் வந்து என்ன பண்ணுமா அஃபெக்ட் த பாடி, நம்ம பாடி வந்து அஃபெக்ட் பண்ணுது, புரியுதுங்களா. இப்போ உங்களுக்கு டேபிள் காலத்தில் காமன் அந்த பேத்தஜெனிக் பாக்டீரியா என்னென்ன, பாக்டீரியல் டிசீஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டேபிளில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் சில என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த பாக்டீரியா வந்து எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது அப்படின்னா த்ரூ ஏர், வாட்டர் ஆர் பை இன்ஹேலிங் த ட்ராப்லெட்ஸ் ஆர் ஏரோசல்ஸ், அதாவது நம்ம ஏர் மூலமாக பரவலாம், இந்த பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகலாம். வாட்டர் மூலமாக, நம்ம குடிக்கிற தண்ணி, காற்று, இது மூலமாக அந்த பாக்டீரியா வந்து என்ன ஆகலாம், ஸ்ப்ரெட் அவுட் ஆகலாம். அதே நேரத்தில் இன்ஹேலிங் த ட்ராப்லெட்ஸ் ஆர் ஏரோசல்ஸ் ஆர் ஈவன் இந்த புரியுங்களா ஏர், வாட்டர். அப்புறம் வந்து இந்த நம்ம என்ன சொல்கிறோம், ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஆனவங்க அவங்களுடைய அந்த நீர்த்திவளைகள் தும்மும்போது நம்ம உள்ள ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப அது வரலாம். அல்லது பை ஷேரிங் யுட்டென்சில்ஸ், அதாவது அவங்க இன்ஃபெக்ஷன் ஆனவங்க யூஸ் பண்ண அந்த பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண பாத்திரமாகட்டும், அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ அதை யூஸ் பண்ணுறப்ப அந்த டிசீஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஃபாய்டு ஃபீவர், புரியுதுங்களா, இருக்கிறதுலே வந்து இந்த டைஃபாய்டு ஃபீவர் ஒன்று இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாங்க, அது கன்ஃபார்ம் டெஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் வைரல் டெஸ்ட். அதாவது நமக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறது அந்த வைரல் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அந்த டேபிள் காலத்தை பார்ப்போம், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்கள், பாக்டீரியல் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
ஜி செல்லோசிஸ், அதாவது பேசிலரி டிசென்ட்ரி அப்படிம்பாங்க. அந்த டிசீஸ் வந்து அதை காஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியா பேர் சிஜில்லா அப்படிங்கிற ஸ்பீசிஸ் வந்து அதை என்ன பண்ணுதான் நோயை உண்டாக்குது. அது இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் என்னென்னா இன்டெஸ்டைன். நம்ம உடம்புல வந்து அந்த இன்டெஸ்டைனுக்கு பார்த்திங்கன்னா குடலை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுது இந்த ஸ்பீசிஸ், புரியுதுங்களா? ஸோ அதனுடைய மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் எப்படி வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது? ஃபுட்டு அண்ட் வாட்டர் அண்ட் கண்டாமினேட் பை ஃபீக்கல் ஓரல் ரோட். அதாவது என்னென்னா அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி, இது வந்து என்னென்னா கண்டாமினேஷன் ஆகிருக்கும். எப்படி கண்டாமினேஷன் ஆகிருக்கும்? அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள், அதாவது எங்கேருந்து வந்திருக்குன்னா மலங்கள், அதாவது ஃபீக்கஸ்னு என்ன அர்த்தம்? கழிவு. அதாவது கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் டாய்லெட்டு, திறந்த வெளியில் மலம் கழிப்பாங்க. அந்த மலம், அந்த பாத்ரூம் போகிறாங்க பார்த்திங்களா, ஓப்பன் இதில். அப்போ அங்கே வந்து ஈக்கள்லாம் போய் உட்காந்துருக்கும். அந்த ஈயெல்லாம் வந்து என்ன செய்யும்? வீட்டுக்கு வரும். வீட்டில் வந்து என்ன ஆகும்? நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் அந்த ஈ வந்து ஒட்டும்போது அந்த பாக்டீரியா வந்து என்ன ஆயிரும்? அந்த ஃபுட்டு வாட்டருக்கெலாம் உள்ளே என்ட்ரி ஆயிரும். நம்ம அது தெரியாமல் சாப்பிடுவோம். அப்போ நம்ம சாப்பிட்றப்ப, தண்ணி குடிக்கிறப்ப அது என்ன ஆகும்? நம்ம இன்டெஸ்டைனில் போய் அந்த இன்ஃபெக்ஷன் பண்ணுது. அப்புறம் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்டாமினல் பெயின், அடிவயிறு வலிக்கும். டீஹைட்ரேஷன், அதாவது என்னென்னா உங்களுக்கு நீர் இழப்பு, உடம்புல வந்து நீர் வந்து இழந்துடும். பிளட் அண்டு மியூக்கஸ் இந்த ஸ்டூல்ஸ், நம்ம வந்து மலம் போகிறப்ப, இப்போ டாய்லெட் போகிறப்ப நம்மளுடைய மலத்தில் வந்து பிளட்டோடு வந்து மலம் வந்து அந்த மியூக்கஸ், கோழை படலம், அந்த கோழை அந்த பிளட்டோடு வந்து நம்ம மலம் வந்து வெளியே போகும். இதுதான் வந்து அதனுடைய சிம்டம்ஸ். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூபானிக் பிளேக். இந்த பூபானிக் பிளேக் அப்படிங்கிறதுல இந்த பிளாக் டெத் அப்படிம்பாங்க, கருப்பு மரணம்பாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து எர்சீனியா பெஸ்டிஸ். இது வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணுதுன்னா லிம்ப் நோட்ஸ், நம்ம உடம்புல வந்து லிம்ப் நோட்ஸ், பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். நிணநீர் முடிச்சு கிளம்புவாங்க. ஸோ அது வந்து எது மூலமாக பரவுது அப்படின்னா ரேட் ஃப்ளே ஆஃப் வெக்டார். இந்த வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தெள்ளு பூச்சி அப்படிம்பாங்க. அது ஜீனோப்சிலா கேப்சிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பூச்சி இன்செக்ட் மூலமாக தான் அது பரவுது. இதுக்குடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீவர், காய்ச்சல், அப்புறம் வந்து ஹெட்டேக், தலைவலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாலன் லிம்ப் நோடு வந்து என்ன வீங்கிரும். அந்த நிணநீர் முடிச்சுங்கிறது ஸ்வெல்லிங் ஆயிரும், வீங்கிரும். அடுத்து டிப்தீரியா. இந்த டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக வருது. இது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் இது லாரிங்ஸ், அதாவது குரல் வலை, அப்புறம் ஸ்கின்னு, அப்புறம் நாசல், நம்ம துவாரம், சுவாச துவாரம் இருக்குது பார்த்திங்களா அது, அப்புறம் ஜெனிட்டல் பேசேஜ், அதாவது இனப்பெருக்க பாதை, ரீப்ரொடக்டிவ் பாத். ஸோ இது எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுது? ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது நீர் திவலைகள். ஒருத்தர் தும்மும் போது நம்ம பக்கத்தில் இருந்தோம்னா நம்ம அந்த இது நம்ம மூக்கை உள்ளே நுழைஞ்சிருது. இதுக்குரிய சிம்டம்ஸ் ஃபீவர், காய்ச்சல் வர்றது, அப்புறம் ஷோர் த்ரோட், தொண்டை வந்து வலிக்கிறது, கரகரப்பான அந்த ஹோர்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம், கரகரப்பான தொண்டை வந்து கரகரப்பாக இருக்கும். அப்புறம் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், மூச்சு வர்றது கொஞ்சம் சுவாசித்தல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறம் காலரான்னு எடுத்துட்டிங்கன்னா விப்ரியோ காலரே, அது வந்து பாக்டீரியா நேம், இன்டெஸ்டைனை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுது. இதுவும் எப்படி தான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, ஃபுட்டு வாட்டர், அது வந்து கண்டாமினேஷன் ஆகிடுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி கண்டாமினேஷன் ஆகுது. எது மூலமாக? மலம். ஃபஸ்ட்டு சொன்ன பற்றி ஈக்கள் மூலமாக மலத்திலேருந்து வந்து அந்த பாக்டீரியாவை உள்ளே கொண்டாந்து விட்டுரும். ஸோ அப்புறம் வந்து இதனுடைய இன்ஃபெக்ஷனுடைய இது சிம்டம்ஸ் என்ன? சிவியர் டயரியா, அதாவது வயிற்றுப்போக்கு அதிகமாக போகும், வயிற்றால், அதாவது தண்ணி மாதிரி போய் பீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ டீஹைட்ரேஷன், தண்ணி உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து பூரா போய் லூஸ் மோஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, காலராகிறது அதுதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட்டானஸ் அப்படிங்கிறது அசையா தாடை, டெட்டானஸுங்கிறது அதாவது தாடை வந்து இழுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் டெட்டானஸ் அப்படிம்பாங்க. கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி, அந்த பாக்டீரியா பேர் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி. அது எங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம்ஸ் ஆஃப் மசில்ஸ் வந்து என்ன அப்படியே இழுத்துக்கிறது. எது வழியாக போகுது? த்ரூ வூண்ட் இன்ஃபெக்ஷன். நம்ம உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருந்து அந்த காயத்தின் வழியாக இந்த பாக்டீரியாவில் போயிடும். அப்புறம் வந்து சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஜிடிட்டி ஆஃப் ஜா, நம்முடைய நம்மளுடைய தாடை பார்த்திங்களா, தாடையினுடைய தசைகள் வந்து அப்படியே விரைச்சி போயிடுறது. இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட் ரேட், நம்மளுடைய இதய துடிப்பு அதிகமாகிறது. அப்புறம் வந்து
ஸ்பேசம் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த ஜா அண்ட் ஃபேஸ். நம்முடைய முகம் மற்றும் தாடையில் இருக்கக்கூடிய தசையெல்லாம் இழுத்துக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து டைஃபாய்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஃபீவர். இது வந்து சால்மோனெல்லா டைஃபி மூலமாக வர்றது. இன்டெஸ்டைனை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. இதுவும் கண்டாமினேட்டட் ஃபுட்டு. இதுக்கு வந்து ஹெட்டேக், தலைவலி, அடிவயிறு என்னாகுது உங்களுக்கு, அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், ஒரு அசௌரியமாக இருக்கிறது, ஃபீவர், டயரியா, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வருது. அப்புறம் நிமோனியா, காய்ச்சல். அது வந்து நிமோனியானா காய்ச்சல். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாங்கிற பாக்டீரியா லங்ஸை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது நீர் திவலைகள் மூலமாக வர்றது தான். ஒருத்தர் தும்மும்போது வர்றது, அது மூலமாக பரவும். இதுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து காய்ச்சல், ஃபீவர், அப்புறம் வந்து காஃப், இருமல், வலியுடன் கூடிய அந்த ப்ரீத்திங், நம்ம மூச்சு விடுறது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கலரில் இருக்கும், பழுப்பு நிறத்தில் அந்த சளி வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ்ங்கிறதுல காச நோய் அப்படிம்பாங்க. இதை இது பண்ணக்கூடியது என்ன பாக்டீரியா, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். இது என்னது, ட்ராப்லெட் மூலமாக இன்ஃபெக்ஷன் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா திக் மியூக்கோ புருலண்ட் நாசல் டிசார்ஜ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மூக்கு வழியாக வந்து கட்டியாக வந்து கோலை வந்து வெளியேறது. இந்த சளி வந்து கட்டியாக வெளியே வர்றது மூக்கு வழியாக. ஸோ இதுதான் வந்து பாக்டீரியல் டிசீஸ். புரியுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வைரல் டிசீஸ் பார்ப்போம்.